எவனோ ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? அவனை சாதாரண ஆளுன்னு நினைச்சேன். மோதி பார்த்த பிறகுதானே தெரியுது அவன் சண்டையில சக்கரவர்த்தின்னு. என்னையா சக்கரவர்த்தி? நான் சொன்னேன்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தர சொல்லு. போலீஸால அவனை எதுவுமே பண்ண முடியாது சார். பொது ஜனங்கிட்ட அவனுக்கு நல்ல பேர் இருக்கிறது போலீஸுக்கு தெரியும். விஷயம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அப்ப யாருக்கும் தெரியாம அவன் கதையை முடிச்சிடு. அடுத்த தேர்தல்ல நான் சொல்ற கட்சிக்கு தான் நம்ம ஆளுங்க ஓட்டு போடணும். நான் சொல்ற கட்சிக்கு தான் நீங்க எல்லாம் ஓட்டு போடணும். நம்ம கூட்டத்துக்கு நான் தலைவன், நான் சொல்றதான் கேட்கணும். நான் தான் நம்ம கூட்டத்துக்கு தலைவன், நான் சொல்றதான் கேட்கணும். நான் தான் தலைவன். நிறுத்துங்க. இங்க நான் தான் தலைவன். ஓஹோ, இப்ப தலைவர் பிரச்சனையில இருக்கிறீங்களா? யோ, இம்மா துண்டு போட்டுக்கின்னு அம்மா தம் பெனாத்திரிய. நான் இதுல டாக்டர் பட்டம் வாங்கினவன். நான் எம்மா தம் பெனாத்துவேன். நான் சொல்றத கேளியா? நீ சொல்றத கேட்க மாட்டேன், போயா. மச்சான், நேரமாச்சு. டிரைவர், வண்டி எடு. எனக்கு எதிரி உங்களுக்கு எதிரி நினைச்சு சுட சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு வேண்டியவன் எனக்கு வேண்டியவன் நினைச்சு சுடாம வந்துட்டேன். எனக்கு வேண்டியவனா? உங்க மகளுக்கு வேண்டியவன் உங்களுக்கும் வேண்டியவன் தானே? அறிவு, அறிவு, என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு உனக்கு? விக்கி, என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டாரு. ஏண்டா, பெத்தவன் முன்னாலே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? சின்ன வயசுல கவலைய மறக்க உன் மடியில விழுந்து இப்போ குடியில விழுந்துட்டேன். அதனால தாண்டா இத்தனை வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். எந்த தாயும் கண்ணுக்கு முன்னால் தப்பு செய்யறத ஒத்துக்க மாட்டா. அம்மா, நீ நல்லா வாழறத பார்க்கத்தாண்டா நான் உயிரோட இருக்கேன். நீ இப்படி செய்வேன்னு தெரிஞ்சிருந்தா என் தாலி அறந்த அன்னைக்கே நானும் கண்ண மூடி இருப்பேன். அம்மா, எவ்வளவு பார்க்க கூடாது, எவளோட நிழல் கூட படக்கூடாதுன்னு சொன்னியோ அவளை இன்னைக்கு நான் பார்த்தம்மா. ஏண்டி செல்வி, யாரையாவது நீ லவ் பண்றியா? போன தடவை வந்தப்ப பார்த்ததை விட அழகா இருக்கியே. நிஜமாவா சொல்றீங்க? யோ டிரைவரே, நான் அழகா இருக்கிறனா? சிரிச்சுட்டாரு. நான் அழகா தான் இருக்கிறேன். ரொம்ப பூரிக்காத. கலடுகளுக்கு எந்த வயசு பொண்ணை பார்த்தாலும் அழகா தான் தெரியும். இந்த காலத்து வயசு பொண்ணுங்க என்னங்க பெரிய அழகு எல்லாம். பாத்தீங்களாமா இந்த கிழடுக்கு திமிர? இந்த காலத்துல வயசு பசங்களை நம்பினாலும் நம்பலாம், இந்த கிழடுகளை மட்டும் நம்பவே கூடாது. காடு விளைஞ்சன மச்சான், நமக்கு கையங்காலும் தான் நமிச்சான், கையங்காலும் தான் நமிச்சான். காடு விளையட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. வண்டி நிறுத்து. செல்வி, அங்க பாரு. செல்வி, அந்த வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. என் மாடு அழகான பொண்ணுகளை பார்த்தா
வெக்கப்படும். ஆமா, மாட்டுக்கு ஏன் கண்ணாடி போட்டிருக்கீங்க? அந்த ஆளு என் கண்ணாடி போட்டிருக்காரு. அவருக்கு வயசாயிடுச்சு, பார்வை கோளாறு. அதே கோளாறு தான் இங்கேயும். பார்வை கோளாறு, கண்ணாடி போட்டிருக்கீங்க. ஆனா சாப்பாடு போட மாட்டீங்க போல இருக்க. இப்படி அடிச்சு போயிருக்கு. அது என்ன சாப்பிட்டாலும் இப்படித்தான். இதுகளுக்கு சக்கரை வியாதி. மாட்டுக்கு சக்கரை வியாதியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? நக்கி பார்த்தேன், இனிப்பா இருந்துச்சு. என்னன்னா இதுகிட்ட போய் பேசிட்டு வண்டியை விடுங்க, ஏகப்பட்ட பேர்த்த காரணம். போமா என்னது இது? இப்பதானே வந்திருக்கீங்க, போக போக பாருங்க. ஏண்டா அழகு, ஊர்ல எல்லா பேரும் நம்மளே முறைச்சு பாக்குறானுங்க. அவன் மாட்டு கண்ணாடி போட்டுக்கோம்ல, அவனுக்கு பொறாம. அம்மாட்ட சொல்லி மாட்டுக்கு எனக்கு சுத்தி போடணும். அம்மா எப்படிமா? என்னடா இது? வயசான மாட்ட வண்டியில பூட்டாத, அதுக்கு பார்வை கோளாறு, ஒழுங்கா ஓடாதுன்னு அப்பா சொன்னாருல்ல. நாங்க டவுனுக்கு போய் போட்டோ கடையில காமிச்சு ஸ்பெஷல் கண்ணாடி மாட்டிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் மைலுக்கு தெரியும்னு சொன்னான். என்ன போய் விவரம் இல்லாதவன சொல்றாரு ஓ வீட்டுக்காரர். என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வைமா, கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. ஏண்டா அழகு, இந்த யோசனை யாருடா இவனுக்கு சொல்லி கொடுத்தது? இப்படியாப்பட்ட யோசனை எல்லாம் யாருக்கு வரும்? அண்ணன் ஒருத்தருக்கு தான் வரும். நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். நாளையில இருந்து பெரிய பத்திரமா எடுத்துட்டு வா. சரி, வரேன் தம்பி. பாவம்பா, பால் வாங்க கூட அவங்க கிட்ட காசு இல்ல. தர்மம் பண்ணா நம்ம சொத்து குறையவே குறையாதுப்பா, கூடிக்கிட்டு தான் போகும். இன்னும் நிறைய பசு வாங்கி கட்டுறேன்ப்பா. உன் மனசு போல தர்மம் செய். நல்ல அப்பா. இந்த வருஷம் திருவிழாவை அசத்தி போடணும். அசத்தி இது இருக்குல்ல, விவரம் கேட்டவன. இது இல்லாமலா திருவிழா? அதுதானே பார்த்த. வேல்சாமி ஐயா வராரு. வணக்கம். மாரிமுத்து, தோளுல போடுறதுக்கு தான்ப்பா துண்டு, இடுப்புல கட்டிக்கிறதுக்கு இல்லன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். எல்லாம் ஒரு மரியாதை தாங்க. மரியாதை மனசுல இருந்தா போதும்பா. உங்களை பார்த்ததும் கை தானா போயிருதுங்க. ஆமா, எங்க கூட்டமா கிளம்பிட்டீங்க? கோயில் திருவிழாவுக்கு நன்கொடை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் உங்ககிட்டயும் கண்டிப்பா வாங்கணும்னு ஐயா சொல்லிட்டாருங்க. எந்த ஐயா? எம்எல்ஏ ஐயா. இத பாருங்க, அனாதை குழந்தைங்களுக்கு சோறு போடணும்னு கேளுங்க, இல்ல ஏழை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டம்னா அதை சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் தர்றேன். இந்த கோயில் காரியத்துக்கெல்லாம் நான் ஒண்ணும் தரமாட்டேன். இத உங்க எம்எல்ஏ ஐயா கிட்ட போய் சொல்லிடுங்க. கோவில் விசேஷத்துக்கு பணம் கொடுக்காதவன் எதுக்கு இந்த ஊர்ல இருக்கணும்? சிங்காரம் போய் பஞ்சாயத்து கூட சொல்லியா. பார்லிமெண்ட்டே கூட்டினாலும் பணம் வாங்க முடியாது. ஏன் பார்லிமெண்ட்ல பணம் இல்லையே. வேலுச்சாமியை சொன்னா பார்லிமெண்ட் அது இதுன்னுட்டு. கடவுளே இல்லைன்னு சொல்லி கோயிலுக்கே வராத குடும்பம் வேலுச்சாமி குடும்பம். கோவிலுக்குன்னா எப்படி பணம் கொடுப்பாங்க? இது வரைக்கும் வேணா அந்த ஆளு கொடுக்காம இருந்திருக்கலாம். இப்ப நான் எம்எல்ஏ, கோவில் என் பொறுப்புல இருக்கு. இந்த பாருங்க, நீங்க தூங்குற மாட்டுக்கு கொம்பு சீவி விடுறீங்க. அவர் அரசியலே வேணாம்னு ஒதுங்கி இருக்கிறாரு. நீங்க அடிக்கடி தொந்தரவு பண்ணீங்க, அவர் அரசியல குதிச்சு எம்எல்ஏ ஆயிருவாரு. அப்புறம் நீங்க பஞ்சாயத்து போர்டுல மெம்பரா கூட இருக்க முடியாது. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வராமலா போயிடும். அப்ப பாத்துக்கிறேன். அம்மா, என்னடா இந்த வீட்டுல நீ நடந்தா திங்கிற சொத்துக்கு ஒழுங்கா வேலை பாக்குறோம். உன் வீட்டுக்காரர கொஞ்சம் கண்டிச்சு வை. மறந்துடாம கண்டிச்சு வைங்க. எங்கப்பா பூனையை கொண்டு போறேன்? நீ வீட்டுல ஒரு வேலையும் பாக்குறது இல்ல. பூனையாவது குளிப்பாட்டி இருக்கலாம். பூனை குளிச்சு 3 நாள் ஆச்சு. அதான் ஆத்து கொண்டு போறேன். இதுக்கு என்ன பேரு? இதுதான் ஆடுபுலி ஆட்டம். மெட்ராஸ்ல இதெல்லாம் கிடையாது, கிரிக்கெட் தான். நானே கிரிக்கெட் கத்துக்கிட்டு கோல் போடணும்னு ரொம்ப ஆசைமா. அப்புறம் இப்ப ஆடுங்க. என்னது இது? புருஷன் முன்னாடி தகராறு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வாங்க.
அடி 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 வேட்டியை கொடுத்துருடி அடி வேட்டியை கொடுத்துருடி ஐயோ எல்லாரும் என்ன வேடிக்கை பாக்குறாங்கடி அன்றா இல்ல நானா இருக்க மாட்டேன் செல்வி அவங்களுக்குள்ள என்ன தகராறு? ஆமா அவன் இருக்கானே கல்யாணமாயி 2 வருஷம் ஒழுங்கா தான் இருந்தான். இப்ப வேற எவ்வளவு ஒருத்தைய சேர்த்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கே போறது இல்ல. கட்டின புருஷன் கட்டுச்சேவல் மாதிரி இருக்கிறப்போ ஒத்தையில படுக்க எவளுக்குமா மனசு வரும்? ஓ அதுவா? அடி வேட்டியை குடுறி என் மானம் போகுதுடி. தரமாட்டேன்னா தரமாட்டேன். நீ ஒழுங்கா வீட்டுக்கு வர போறியா இல்லையா? வீட்டுக்கு தானடி வரல, மத்தபடி உனக்கு என்னடி குறை வச்சிருக்க? சிதால பட்டி சேலையா வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன்னு. ஆமா எங்க ஆத்தா வீட்டுல மட்டும் என்ன நானும் அம்மனமாவா இருந்தேன். உங்களுக்குள்ள என்ன தகராறு? இது வேற தகராறு. சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. பாரு அண்ணே உங்களுக்குள்ள என்னமோ பிரச்சனை இருக்கு, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல தம்பி, நீங்க மதனி நீங்க சொல்லுங்க. அது வந்து குழந்தை குழுப்பான சும்மா இருக்க மாட்டா, சொல்லுங்க மதனி. இவரு முன்னெல்லாம் சாப்பாட்டுக்கு ஒழுங்கா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. இப்ப வெளிய போய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. யோ தப்பு இல்லையா? ஆரம்பத்துல இவ சாப்பாடு நல்லாதான் இருந்துச்சு தம்பி, வர வர நல்லா இல்ல, அதனாலதான் வெளியில போய் சாப்பிடுறேன். இந்தா பகல்ல நீ எங்க வேணாலும் போய் சாப்பிடு, ராத்திரி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துறியா? மதனி சாப்பாடு பிடிக்காதனாலதான் அவர் வெளியே போய் சாப்பிடுறாரு, சாப்பிட்டு போகட்டுமே. ராத்திரி சாப்பாடு வீணா போகுது குழந்தனார. வீணா போகுதா? வீணாகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சொல்லுங்க குழந்தனார. இனிமே ராத்திரி சாப்பாட்ட நான் வந்து சாப்பிடுறேன். இனிமே 3 வேளையும் நானே சாப்பிடுறேன். சாப்பிட வரேன்னது ஓடிட்டானே. ஏய் நீ என்னடா யோசிக்கிற? நீங்க சாப்பிட போயிருந்தா அங்க என்ன நடந்திருக்கும்னு யோசிக்கிறேன். என்ன நடக்க போகுது? வாடா புளிய குளிப்பாட்டலாம். கண்ணாடிக்காரரே என்னையா கூப்பிட்டீங்க? உங்க பஞ்சாயத்து ரொம்ப பிரமாதம். ஆமா அவங்களுக்குள்ள என்ன தகராறுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியலங்கிறதுக்காக எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க பாக்குறீங்களா? அந்த பொண்ணு மாதிரி உங்க வீட்லயும் ஏதாவது சாப்பாடு பிரச்சனை இருக்குதா? ஐயோ செல்வி வந்துட்டு போயிடலாம். என்னடா இது சாப்பாடுன்னு எல்லாருமே ஓடுறாங்க. அதானே சாப்பாடு விஷயத்துல நம்ம தான் தாராளம் போல இருக்கு. ஆமா ஆமா. இவன் ஏன் இப்படி வருத்தமா போறான்? அறிவு என்னப்பா? பூனையை குளிக்க வைக்க போறேன்னு கொண்டு போனியே, இப்ப வெறுங்கையோட வந்திருக்கிற? பூனை செத்து போச்சு. செத்து போச்சா? குளிக்க வச்சேன், குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஈரமா இருந்தா நடுங்கத்தான் செய்யும். அதான் ஈரம் போறதுக்காக என்ன பண்ண? பூனைய புளிஞ்சிட்டேன். ஆமா லட்சுமி எங்க கொண்டு போற? லட்சுமி பால் கறக்க மாட்டேங்குதுப்பா. ஏன் கறக்க மாட்டேங்குது? ஐயா கண்ணு குட்டி போட்ட பசுதான் பால் கறக்கும். லட்சுமி தான் இன்னும் போடலையே. போட சொல்லு, அதுக்கு என்னென்ன பிடிக்குதோ வாங்கி கொடுப்போம். என்ன பிடிச்சாலும் போடாது, செனை பிடிக்கணும். செனையா? அது எந்த கடையில விக்குதுன்னு சொல்லு, மூட்டை மூட்டையா வாங்கி கொடுத்து போட்டுருவோம். இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. தம்பி அறிவு, நாம அமாவாசை இருக்கிறானே, பெரிய காளமாட வச்சுக்கிட்டு அவங்கிட்ட இந்த பசுவை கொண்டு போனா செனையும் பிடிக்கும், கண்ணு குட்டியும் போடும். அப்போ அமாவாசை கிட்ட போனா கண்ணுக்குட்டி போடாதெல்லாம் கண்ணுக்குட்டி போடும். கரெக்டா? கரெக்ட். சரி வா. நீ வீட்டுக்கு போ, நான் போறேன். அப்பா நீ விவரம் இல்லாத ஆளு, அம்மாவாசை உன்னை ஏமாத்திடுவான். நானும் வரேன். வா. இவனும் கூட வரேங்கிறான். என்ன நடக்க போகுதோ?